நீட் முறைகேட்டில் சிக்கிய மாணவர் ஒருவருக்கு பீகார் அமைச்சர் ஒருவர் உதவியது அம்பலம். அரசு விருந்தினர் மாளிகையில் தங்கிய மாணவர் அனுராக்கை வரவழைத்து பாட்னா போலீசார் விசாரணை. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 4 பேரை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். அதிமுகவை காப்பாற்றப் போவதாக சசிகலா கூறியதற்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி. 3 ஆண்டுகள் வேலைக்கு செல்லாமல் திடீரென வேலைக்கு செல்வது போல் உள்ளதாக கிண்டல். நீட் முறைகேடு விவகாரத்தில் ஜூன் 24ஆம் தேதி நாடாளுமன்றத்தை முற்றுகையிட காங்கிரஸ் மாணவரணி முடிவு. ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தல். நீட் தேர்வுக்கு எதிராக வரும் 24ஆம் தேதி திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. நீட் விலக்கு கேட்டு நிறைவேற்றி அனுப்பிய மசோதாவுக்கு உடனடியாக ஒப்புதல் வழங்கவும் வலியுறுத்தல். பிறந்தநாள் வாழ்த்து கூறிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ராகுல் காந்தி நன்றி. தனக்கு ஸ்வீட் பாக்ஸ் வரும் என்று காத்திருப்பதாகவும் ராகுல் சுவாரஸ்ய பதிவு. இடைத்தேர்தல் நடைபெறும் விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வேட்புமனு தாக்கல். பாஜக கூட்டணியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சி அன்புமணியும் மனு தாக்கல் செய்தார். தமிழ்நாடு பாஜகவில் நிலவும் உட்கட்சி பூசல் தொடர்பாக மேலிட பார்வையாளரிடம் தமிழிசை புகார். அண்ணாமலை தலைமையில் நடைபெற்ற மையக்குழு கூட்டத்தில் புகார் கூறியதால் பரபரப்பு. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பெயரில் 1000க்கும் மேற்பட்ட போலி சான்றிதழ்கள் விற்பனை. சிதம்பரத்தில் தீட்சிதர் உள்ளிட்ட 2 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. நாளை கூடுகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர். மக்கள் நலத் திட்டங்களின் விரிவாக்கம், புதிய அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்ப்பு. வரும் 22, 23ஆம் தேதிகளில் நீலகிரி, கோவை மாவட்டங்களில் மிக பலத்த மழைக்கு வாய்ப்பு. 23ஆம் தேதி திருப்பூர், ஈரோடு, தருமபுரி, சேலம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.